வெல்கம் டு மேக்ஸ் நேரம் 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 10 எக்ஸைஸ் 10.4ல 6th கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ஈஸியாக தான் இருக்குது. பார்க்கும்போது கொஸ்டின் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 இது வரைக்கும் நீங்கள் இது மாதிரி சம்ஸை பார்த்துக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ஆனால் டிஃப்ரென்ஸை பண்ணுறது ரொம்ப ஈஸி. பவரில் இருந்தால் நம்ம உங்களுக்கு தெரியும், எக்ஸ் பவர் எம்னா என்னாகும், 2 பவர் முன்னாடி வந்துடும் 2x 2 - 1 அதை தான் இங்கே போட்டிருக்கேன். பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2y 2 - 1 பை பி ஸ்கொயர். ஆனால் ஒய்யை டிஃப்ரென்ஸை பண்ணால் மட்டும் dy பை dx. எக்ஸுக்கு வந்து dx பை dx, அதாவது ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் dx பை dxன்னு ஆகும். ஏன்னா எக்ஸுக்கே டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுனால. அப்போ இது எது கேன்சல் ஆகிடுச்சா 1, அதை தான் நான் போட மாட்டேன். அதனால் ஒய்க்கு பண்ணும்போது dy பை dxன்னு ஆகும். அதுக்கு தான் நம்ம போடுறோம். ஓகேவா? இது புரியுதாம்மா? ஏன் எக்ஸுக்கு மட்டும் நம்ம போடுறதே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதை டிஃப்ரென்ஸ் பண்ணால் dx பை dx, அதை கேன்சல் பண்ணால் 1 தான் வரும். அதனால தான் நம்ம அதை விட்டுறோம். ஆனால் ஒய்க்கு பண்ணும்போது ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் பண்ணுறோம். அதனால் dy பை dx. அதுக்கப்புறம் 1 கான்சன்ட்ரேட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பண்ணோம், ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோம். அப்போ 1 டிஃப்ரென்ஸ் பண்ணால் 0 கான்ஸ்டன்ட்டு. கிளியர்? நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ 2x பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2y பை பி ஸ்கொயர் dy பை dx ஈக்குவல் டு 0. புரியுதாம்மா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம், 2y அதாவது நம்மளுக்கு dy பை dx தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடை வச்சுட்டு ரிமைண்டர் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும். ரிமைண்டர் டேர்ம் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். ப்ராடக்ட் இருந்தால் டிவைடில் போகும், டிவைடில் இருந்தால் ப்ராடக்டில் போகும். ஓகேவா? இது வந்து நம்ம சாதாரண பேசிக் இதெல்லாம் ஓகேவா? இப்போது இங்கே 2y பை பி ஸ்கொயர் dy பை dx ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் வேல்யூ 2x பை ஏ ஸ்கொயர் இருக்குல்ல, அது இந்த சைடு போச்சுன்னா என்னவாகும், மைனஸ் 2x பை ஏ ஸ்கொயர் ஆகும். நம்மளுக்கு dy பை dx தான் தேவை. அப்போ dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் 2x பை ஏ ஸ்கொயர். இந்த வேல்யூ ஃப்ராக்ஷனில் இருக்க இந்த வேல்யூ இந்த சைடு போகும்போது ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அதாவது டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டருக்கு போயிடும், நியூமரேட்டர் வேல்யூ டினாமினேட்டருக்கு போயிடும். ஓகேவா? அப்போ இங்கே 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் ஒய் தான் இருக்கும், இங்கே பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இருக்கும். அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், தர்ஃபோர் dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர். அதாவது இங்கே பாருங்கள், மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர்னா மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாமா, பை ஏ ஸ்கொயர் ஒய். கிளியர்? வேறு ஏதாவது டவுட் இருக்காமா? இது வெரி சிம்பிள்மா. கொடுத்துருக்க கொஸ்டினே டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு பண்ணணும். ரெண்டு சைடுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dy பை dxஐ ஃபைனலாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகேவா? சிம்பிள்மா. சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாருக்கும் புரியுதாம்மா? ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.